மணிகண்டன், இன்னைக்கு திங்கட்கிழமைன்றதுனால வெளியூர்கள்ல இருந்து அலுவல் ரீதியா சென்னைக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் உங்கள்ட்ட இருக்கா? தமிழ் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்துகள், அதாவது வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாத அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் மற்ற வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாத தொழிலாளர்களை வைத்து தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவலை நமக்கு போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் மாத்திரம் தற்பொழுது இன்று காலை 4 மணி முதல் தற்பொழுது வரை 857 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக இந்த அதிகாரிகள் நமக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நகர் மாத்திரமல்லாமல், அதாவது பெருங்குளத்தூர், தாம்பரம் போன்ற பகுதியிலிருந்து, புறநகர் பகுதியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய, அதாவது வெளியூர்களிலிருந்து பெருங்குளத்தூர் அல்லது தாம்பரத்தில் இறக்கிவிடப்படும் பயணிகளை சென்னைக்குள் அழைத்து வரக்கூடிய பேருந்துகளும் கூடுதல் பேருந்துகளாக இயக்கப்படுவதாக இந்த அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உள்ள எண்ணிக்கையை விட அதிகப்படியாக பேருந்துகள் இன்று காலை 4 மணி முதலிருந்தே தற்பொழுது வரை இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் இந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பேருந்து நடத்துனர்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பாக நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள 27க்கும் மேற்பட்ட பணிமனைகளில் போலீசார் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஆங்காங்கே போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டு பேருந்து ஓட்டுநருக்கோ அல்லது பேருந்து நடத்துனருக்கோ ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் அல்லது மிரட்டல்கள் ஏற்படுமாயின் உடனடியாக அவர்கள் காவல்துறையை அணுகும் வகையில் காவல்துறை தரப்பிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்.